வணக்கம். எண்ணும் எழுத்தும். இந்த எண்ணும் எழுத்துல இன்னைக்கு சமூக அறிவியல் பாடத்துல 4 மற்றும் 5ஆம் வகுப்புக்கு என்ன பாடம்னா நல்ல குடிமகன். ஒரு குடிமகன்கிறது யாரு, அவங்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும், ஒரு சமுதாயத்துல யாரெல்லாம் இருக்கா, நம்ம தனியா ஒருத்தர் நம்மளால வளர முடியுமா அப்படிங்கிறது, நம்மளால தனியா என்ன பண்ண முடியாது, சமூகத்துல தனித்து வாழ முடியாது. நம்ம சமூகங்கிறது பல்வேறுபட்ட நபர்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாரும் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? இது என்னது? இந்த பென்சில் எனக்கு உடனே நான் நினைச்சதே கிடைச்சுமா? இல்ல. இப்ப இந்த பென்சில் உருவாக்குறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கறத திரும்ப பார்க்க போறோம். சரி, இந்த பென்சில் எங்க இருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க இந்த பென்சில? கடையில வாங்குனீங்க. அந்த கடைக்காரருக்கு இந்த பென்சில் எங்க இருந்து கிடைச்சிச்சு? யாரோ ஒருத்தர் உருவாக்கி ஒரு தொழிற்சாலையில இருந்து வந்ததை யார் வாங்கியிருப்பா? கடைக்காரர் வாங்கியிருப்பார். இந்த தொழிற்சாலைக்கு அப்படியே வந்துருச்சா? தொழிற்சாலைக்கு எங்கேருந்து வந்துச்சு? தொழிற்சாலைக்கு என்ன தேவை? இந்த பென்சில் உருவாக்குறதுக்கான ஒரு மூலப்பொருள் தேவை. இந்த பென்சில் எதுலேருந்து உருவானது? மரத்துல உருவாயிருக்கு. இதுக்கு நடுவுல வந்து நம்ம எழுதுறோம் இல்லையா, எழுத்து, அது என்னன்னா கிராஃபைட், கார்பனால உருவானது. அப்ப இந்த கார்பன் எங்கேருந்து உருவானுச்சு நமக்கு? இப்ப இதை பயன்படுத்தி எப்படி இது பென்சிலா உருவாக்குனாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பென்சில் எதனால அணுச்சுன்னு சொன்னீங்க? வெளியில இருந்து பார்க்கும்போது இது எதனால அணுச்சு? மரத்தால அணுச்சு. இந்த மரம் எங்கேருந்து வந்துச்சு நமக்கு? இப்ப யாரோ ஒருத்தரோ இல்ல இயற்கையிலயோ மரங்கள் வந்து என்ன பண்ணுது? வளருது. அப்ப அந்த மரம் ஃபர்ஸ்ட் வளரும் போது எப்படி இருக்கு? இப்ப நானே இருக்கேன்னா நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு செடிய நட்டு வச்சிருக்கேன். இந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றி டெய்லி இதை பார்த்து பராமரிக்கும் போது இந்த செடி என்னவா மாறிடும்? ஒரு 5-6 வருஷத்துல மரமா மாறிடும். இந்த மரம் முதிர்ந்த பிறகு எல்லாருக்கும் வயது இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு வயசு இருக்கு, எனக்கு ஒரு வயசு இருக்கு இல்லையா? அதே மாதிரி யாருக்கும் வயது உண்டு? மரத்திற்கும் வயது உண்டு. அப்ப அந்த வயது முதிர்ந்த பிறகு அந்த மரத்தை என்ன பண்ணிடுறாங்க? வெட்டிடுறாங்க. அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்துண்டுகள் எல்லாம் எங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க? ஃபேக்டரியில கொடுக்குறாங்க. அது தொழிற்சாலையில இந்த மரத்தை எப்படி ஒரு பயன்படக்கூடிய பொருளா மாத்துறது. இப்ப இந்த மரத்துல இருந்து ஒரு பென்சில் மட்டும் தான் தயாரிக்கிறாங்களா? என்னங்க தயாரிக்கலாம்? மேசை, நாற்காலி, போட்டோ ஃப்ரேமு, கட்டி, பீரோ, இது எல்லாமே எதுலேருந்து நம்ம தயாரிக்கிறாங்க? நமக்கு இந்த மரத்தை கொண்டு வந்து அந்த மரத்தோட மூலப்பொருளை பயன்படுத்தி நமக்கு ஒரு பொருளா பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஃபேக்டரியில என்னவா உருவாயிடுச்சு? பென்சிலா அந்த ஃபேக்டரி உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பென்சில் தனித்தனியா வைக்க முடியுமா? அதனால ஒரு என்ன பண்றாங்க? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக் பண்றாங்க. இப்ப 12 பென்சில் சேர்ந்தது ஒரு பாக்கெட் எப்படி இருக்கியா? இந்த மாதிரி என்ன பண்றாங்க? பென்சில் உருவாக்கி தராங்க. இல்ல கலர் பென்சில் உனக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணிக்கலாம்? உருவாக்கிக்கலாம். இப்போ உருவாக்கி இதெல்லாம் பேக் பண்ணி இந்த தொழிற்சாலை என்ன பண்ணுது? பெரிய பெரிய கடைக்கு கொடுத்துட்றாங்க விற்பனைக்காக. அந்த கடத்தல எந்த கடத்தல் போறோம்? சரியா ஒரு கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா? வாட்டர் பாட்டில் இருக்கும், சாக்பீஸ், சலேட் பேப்பர், உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் இருக்கும். உனக்கு இதுல என்ன தேவை? பென்சில். கடைக்காரத்த சும்மா கொடுத்துருவாரா? என்ன கொடுக்கணும்? பணம் கொடுக்கணும். பெற்றோர் பணம் கொடுத்து என்ன பண்றாங்க? இந்த பென்சிலை நமக்கு வாங்கி தராங்க. இந்த பென்சிலை நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்தி எழுதுறோம். இப்படி கிடைக்கிற பென்சிலை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? இப்ப முழுசா அதை எழுதணும். பென்சில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எழுதிட்டு தூக்கி போட்டக்கூடாது, காணாடிச்சிடக்கூடாது. உன் பொருளை என்ன பண்ணிடணும்? பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு பென்சில் உருவாக்க நம்ம சமுதாயத்துல பல பேர் என்ன பண்றாங்க? இந்த இடத்துல போராடுறாங்க. சரியா? பல பேரோட உழைப்பு தான் இந்த பென்சில். அப்ப இந்த பென்சிலுக்கு நம்ம இத்தனை பேர் சார்ந்து இருக்கோம். அப்ப நம்மளால தனியா வாழ முடியுமா? அந்த சமூகத்துல வாழ முடியாது. நம்ம யாரு சார்ந்து இருக்கணும்? யாரு சார்ந்து வாழ்றோம்? சமுதாயத்தை சார்ந்து. சமுதாயம்னா யாரு? உங்களை மாதிரி பலதரப்பட்ட மக்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவாங்க? உதவியா இருக்காங்க. அது இந்த சாக்பீஸ் நம்ம எழுதுறோம் இல்லையா? நமக்கு நேரடியாக கிடைச்சிருச்சு? இல்ல. இது சுண்ணாம்பு கல்ல தயாரிச்சு இதை ஃபேக்டரிக்கு அனுப்பி இது